தரிசனம் ஆலய தரிசனம். திருவண்ணாமலை வேலூர் சாலையில் திருவண்ணாமலையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சந்தவாசல் என்னும் சிற்றூர். ஊரின் நடுவே சாநித்தியம் குறையாமல் அருள்மழை பொழிகிறாள் கங்கையம்மன். இந்த கோவில் வேலூரிலிருந்து 32 கிலோமீட்டர் தூரத்திலும் ஆரணியிலிருந்து 15 கிலோமீட்டர் தூர தொலைவிலும் அமைந்திருக்கிறது. இந்த கோவில் 2 ராஜகோபுரங்களை கொண்டுள்ளது. இரண்டு ராஜகோபுரங்களும் 3 அடுக்குகளை கொண்டிருக்கிறது. அம்மனின் கருவறைக்கு என்று தனியாக ஒரு கோபுரம் அமைந்துள்ளது. அம்மனின் கருவறைக்கு முன்னால் விநாயக பெருமானும் முருகப் பெருமானும் எழுந்தருளி இருக்கிறார்கள். கருவறையில் கங்கையம்மன் சாந்தமும் கருணையுமாக காட்சி தருகிறாள். சிரிக்கும் கண்கள், மூக்கின் 2 பக்கமும் அழகான மூக்குத்திகள், இடது மூக்கில் பிறை நுதல் போல வளைந்த புல்லக்கு அமைந்த கருணை கொண்ட முகம், வலது கால் தரை நோக்கி தொங்க இடது காலை மடித்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறாள். அவளது வலது காலின் கீழே அவளது வாகனமான சிங்கம் அமர்ந்திருக்கிறது. அதன் தலைமேல் அவள் கால்பட்டுக் கொண்டிருக்கும். அவள் சிரசின் மீது 5 தலை நாகம் குடைபிடித்துக் கொண்டிருப்பது போல அமைந்திருக்கிறது. மூலவர் அம்பிகைக்கு பின்புறம் இந்த அன்னையின் சுதை வடிவமும் உள்ளது. இவளின் கைகளில் தண்டம், உடுக்கை அதாவது டமருகம் மற்றும் அமுத கலசத்தை ஏந்தியுள்ளாள்.
இந்த கோவிலில் ஒரே பிராகாரம் மட்டுமே உள்ளது. பிராகாரத்தை வலம் வரும்போது வாராகி, பிராமி, வைஷ்ணவி, விஷ்ணு துர்க்கை ஆகியவர்களை தரிசிக்க முடியும். அர்த்த மண்டபம், மகா மண்டபம் ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ளது. இங்கு சிவபெருமானுக்கும் பெருமாளுக்கும் கோபுரத்துடன் கூடிய தனித்தனி சன்னதிகள் அமைந்திருக்கின்றன. படைப்போர் முழங்கும் அப்பாஞ்ச சன்யமும் பல்லாண்டு வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரே வந்து மண்ணும் மனமும் கொள்வீர் சூடாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலுட்டோம் ஏழாட்காலும் படிப்பினோம் நாங்கள் இரா கதர்வாழ் இலங்கை ஆழாதாக படைப்பொருதானுக்கு பல்லாண்டு. இங்கு உற்சவர் அம்பாள், சிவபெருமான் பார்வதி, ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் திருவேங்கடநாதன், உற்சவர் துர்க்கையம்மன் சன்னதி ஆகியவர்கள் சன்னதி கொண்டு அமைந்திருக்கிறார்கள். இங்கு பெரிய அரசமரம் உள்ளது. அதனடியில் விநாயகர் அமர்ந்து அருள் பாலிக்கிறார். அவருடன் நாகர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இந்த கோவிலின் தல விருட்சம் வில்வம் தீர்த்தம், பெருமாள் தீர்த்தம். இந்த கோயிலின் தல வரலாறை பார்க்கலாம். ஒரு சமயம் பார்வதி தேவி தாட்சாயினியாக அவதரித்து தட்சனின் மகளாக வளர்ந்து வந்தாள். அவள் திருமண பருவம் எய்தியவுடன் தட்சன் அவளின் திருமணத்திற்கு ஏற்பாடுகளை செய்து 56 தேச அரசர்களுக்கு சுயம்பர ஓலை அனுப்பினான். ஆனால் உமையவளோ தான் மீண்டும் பரமனுடன் இணைய வேண்டி கடுமையான தவம் கொண்டு அவரையே அடைந்தாள். இது தட்சனுக்கு கடும் கோபத்தை உண்டாக்கிவிட்டது. தாட்சாயினியை தன் மகள் இல்லை என்று அறிவித்து விட்டான். பின்னொரு சமயம் தட்சன் ஒரு மகா யாகத்தை செய்தான்.
அந்த யாகத்திற்கு ஈசனை தனது மருமகன் என்ற முறையிலும் அழைக்கவில்லை. அவருக்கு உரிய அவிர்பாகத்தையும் அளிக்க மறுக்கிறான். உலகின் மிகப்பெரிய வலி புறக்கணிப்பும் அவமானமும் தான். தன்னை ஒருவர் புறக்கணித்து அவமானப்படுத்தினால் கூனி குறுகி நிற்பார்கள். பார்வதி தேவி இதை உணர்ந்து கொள்கிறாள். தன் கணவனை அழைக்காமல் யாகத்தை நடத்துகிறானே தன் தந்தை, அவனிடம் சென்று நியாயம் கேட்போம் என்று கிளம்புகிறாள். ஆனால் சிவன் அவளை தடுக்கிறார். தான் பட்ட அவமானமே போதும், நீயும் சென்று அவமானப்படாதே என்று அறிவுரை சொல்கிறார். ஆனால் தேவியோ அவரின் வார்த்தைகளை மீறி சென்று விடுகிறாள். தட்சனின் யாகசாலை. நியாயம் கேட்டு வரும் தாட்சாயணியை அவமானப்படுத்தி விடுகிறான் தட்சன். தேவி மனம் கலங்குகிறாள். ஈசனின் வார்த்தைகளை மீறி வந்து விட்டோம், இனி மீண்டும் கைலாயம் செல்ல முடியாது. ஆகவே தன் உயிரை மாய்த்துக் கொள்வதே சிறந்தது என்று எண்ணி அந்த அக்னி குண்டத்தில் பாய்ந்து உயிரை விடுகிறாள் தேவி. யாகமும் தடைபட்டு போகிறது. மலைமகளின் இழப்பை சிவனாரால் பொறுத்து கொள்ள இயலவில்லை. சிவனார் கலங்கினார். கண்கள் சிவக்க கோபம் கொண்டார். ஆவேசத்துடன் பூலோகத்துக்கு வந்தார். தனது இடது பாகத்தை ராஜகம்பீர மலையில், அதாவது இன்றைக்கு இந்த கோவில் உள்ள தலம், அதன் மீது வைத்தார். அவரின் அந்த பாதத்தின் மூலம் அவரின் மொத்த உக்ரமும் வெப்பமாக பொங்கி பிரவாகித்தது. அந்த மலையே இரண்டானது, தகித்தது, மெல்ல மெல்ல எரிந்தது. தட்சன், தாட்சாயினி, இதையடுத்து ஈசனின் உக்ரம். அடுத்தடுத்த இந்த நிகழ்வுகளால் ஒன்றுமே அறியாத பெண்ணொருத்தி பாதிக்கப்பட்டாள். நெருப்பின் தகிப்புக்கு ஆளானாள். அலறி துடித்தாள். அவள் கங்கை. ஈசனின் ஜடாமுடியில் இடது பக்கம் அமர்ந்திருந்த கங்கைதான் அந்த பெண். அந்த அக்னி ஜுவாலையிலிருந்து தன்னை காக்கும்படி உதவி கேட்டு தன் சகோதரனை அழைத்தாள். அந்த சகோதரன் மகாவிஷ்ணு. தண்ணீரின் தலைமகளாம் கங்கையை ஈசனின் அக்னி வெப்பத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக 7 நீர்நிலைகளை உருவாக்கி நெருப்பை அணைத்தார். சிவனாரின் உக்கிரத்தை தணித்தார். அன்றைக்கு பெருமாள் ஏற்படுத்திய 7 நீர்நிலைகள் பெருமாள் குளம், ஊற்று பெருமாள் குளம், காட்டு பெருமாள் குளம், வாணிய பெருமாள் குளம், கோமுட்டி பெருமாள் குளம், குட்டக்கரை குளம், வெறும் குளம் என்று இப்போதும் வழங்கப்படுகின்றன. சிவபெருமான் இடது பாதத்தை வைத்த மலையை மிதி மலை என்கிறார்கள். அவர் தனது வலது பாதத்தை வைத்த இடம் அடி அண்ணாமலை. சிவனார் மிதித்த மலை பெருமாள் ஏற்படுத்திய 7 நீர்நிலைகள் தவிர இந்த ஊருக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. அதே பகுதியில் கோயில் கொண்டு இன்றைக்கும் அருள்பாலித்து வருகிறாள் கங்காதேவி. இவளை கங்கையம்மன் என்று போற்றுகின்றனர் பக்தர்கள். ஒரு சமயம் விஜயநகர பேரரசன் புக்கரின் மகன் குமார கம்பணன் அந்நிய நாட்டு படையெடுப்பை வீழ்த்துவதற்காக தென்னகம் வந்தான். அப்போது ராஜகம்பீர தேச மன்னன் ராஜநாராயண வென்றுமன் கொண்டானுக்கும் குமார கம்பணனுக்கும் முன்பகை எதுவும் இல்லாமலேயே போர் மூண்டது. போர் நிகழ்ந்த இடம் கனம்பூர் என்றானது. இந்த போரில் தோல்வி கொண்டு பின்வாங்கி ஓடிய ராஜநாராயணன் கல் வாசலுக்கு, அதாவது களம் வாசல் ஓடினான். குமார கம்பணனின் சேனை அவனை பின்தொடர்ந்தது. போரில் வெற்றி பெற்ற குமார கம்பணன் ராஜநாராயணனிடமே மீண்டும் தேசத்தை தந்தான். இதனால் சேனைக்கு மீண்டான் வாசல் என்ற பெயர் வந்ததாம். சிலரின் கூற்றுப்படி போரில் மன்னன் ராஜநாராயணன் இறந்து விட்டதாகவும் இதனால் சேனைக்கு மீண்டான் வாசல் என்று பெயர் பெற்றதாகவும் சொல்கிறார்கள். அந்த பெயரே பிற்காலத்தில் மருவி சந்த வாசல் என்றானது. குமார கம்பணனின் மனைவி கங்காதேவியின் உத்தரவுப்படி இங்கே கோயில் எழுப்பி கங்கையம்மனை பிரதிஷ்டை செய்ததாக சொல்கிறது ஸ்தல புராணம்.
கோயிலின் பின்புறத்தில் உயர்ந்து நிற்கிறது ராஜகம்பீர மலை. இங்குதான் சிவனார் தனது இடது பாதத்தை வைத்தார். சிவனாரின் பாதம் பட்டதால் சற்றே அழுந்தி தாழ்ந்தபடி இருக்கிறது மிதிமலை. கடந்த 95ஆம் ஆண்டு காஞ்சி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கங்கை அம்மன் கோயிலுக்கு வந்து அம்மனை தரிசித்து ஆலயத்துக்கு பாலாலயமும் செய்து வைக்க பால பெரியவரின் முன்னிலையில் 97ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது என்கின்றனர் கோயில் நிர்வாகிகள். இப்படி புராண சரித்திர முக்கியத்துவம் பெற்ற சந்த வாசலில் நம் பாவங்களை போக்கி புண்ணியங்களை பெருக்கும் கங்கை அம்மனின் அருளாட்சிக்கு குறைவே இல்லை. தீபாவளி, மாசி மகம், ஆடிப்பூரம், ஆடி அமாவாசை, பௌர்ணமி, பங்குனி உத்திரம் போன்ற நாட்கள் இங்கு விசேஷ தினங்கள். சித்திரை முதல் நாள் நடக்கும் 108 குட பால் அபிஷேகத்தை பக்தர்களே அன்னையின் கருவறைக்குள் சென்று நடத்தலாம். ஆடிப்பூரத்தன்று இங்கு நடக்கும் சுமங்கலி பூஜையில் பெண்களுக்கு 9 வித மங்கள பொருட்களை பிரசாதமாக தருவர். பங்குனி உத்திரத்தன்று திருக்கல்யாண உற்சவம். திருமண தடை, புத்திரதோஷம் உள்ளவர்கள் இங்கு அம்பிகைக்கு துணி முடிதல் என்ற வழிபாட்டை செய்கின்றனர். பக்தர்கள் மஞ்சள் துணியில் காணிக்கை கட்டி அம்பாள் பாதத்தில் வைத்து பூஜித்து பிரார்த்தனை செய்து கொள்கின்றனர். பின் அதை கோவிலிலேயே கொடுத்துவிட்டு சென்று விடுகின்றனர். அவர்களது பிரார்த்தனை நிறைவேறியதும் மீண்டும் அந்த துணி முடிப்பை வாங்கி அம்பாளுக்கு காணிக்கையாக செலுத்துகின்றனர். மேலும் கணவருக்கு நீண்ட ஆயுள் வேண்டி அம்பிகைக்கு தாலி அணிவிப்பதாகவும் வேண்டிக் கொள்கிறார்கள். இவைகள் மட்டுமல்லாமல் குரு, சனி, ராகு, கேது பெயர்ச்சிகளின் போது இங்குள்ள நவக்கிரக சந்நிதியில் விசேஷ ஹோமத்துடன் பரிகார பூஜைகளும் நடைபெறுகின்றன. இந்த கோவிலில் அர்ச்சனை கட்டளை பிரசித்தம். இங்கு நேரில் வந்து தரிசிக்க முடியாத பல்வேறு ஊர்களில் உள்ள எண்ணற்ற அன்பர்களுக்கு அவர்களது நட்சத்திரத்தின் போது சிறப்பு அர்ச்சனை செய்து பிரசாதம் அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தின் அருகே பெருமாளுக்கும் கோவில் இருந்ததாம். ஆனால் இன்று கருடாழ்வார், ஆஞ்சநேயர் மற்றும் சங்கு சக்கர திருவுருவங்கள் தீபஸ்தூலத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு ஒன்றுதான் அதற்கு சாட்சியாக உள்ளது. திருக்கோவில்கள் அனைத்திலும் வழிபாட்டுக்கு பிறகு பிரசாதம் தருவது வழக்கம். அவை சிவாலயமாக இருந்தால் திருநீராகவும், விஷ்ணு கோயிலாக இருந்தால் அம்பாள் சன்னதியில் மஞ்சள் குங்குமமும், பெருமாள் சன்னதியில் துளசி தீர்த்தம் தருவதை நாம் அனுபவித்திருப்போம். ஆனால் இங்கு இந்த தலத்தில் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தத்தையே பிரசாதமாக தருகிறார்கள்.
திருவடிவ தெய்வமான கங்காதேவிக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தம் என்பதால் இது மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. பொதுவாக தீர்த்தம் என்றாலே புனிதப்படுத்துவது என்றுதானே பொருள். அதுவும் அன்னையின் திருமேனியில் பட்டு கிடைக்கும் அந்த தீர்த்த பிரசாதம் நமது அனைத்து பாவங்களையும் போக்கி விமோசனம் கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீபம் கொண்டாடிய மறுநாள் இங்கே மலையில் விஷ்ணு கார்த்திகை கொண்டாடப்படுகிறது. அப்போது மலையில் தீபமேற்றும் விழாவில் எண்ணற்ற பக்தர்கள் பங்கேற்பர். இத்தனை அற்புதங்களை கொண்ட கங்கையம்மனை, கங்கா தேவியை வணங்கி மகிழ்வோம். நம் பாவங்களை எல்லாம் போக்குவோம். அன்னையே, நின் பாதமே சரணம் என வணங்குவோம். அவள் அருளை பெறுவோம்.